சார், நேற்றைய தினத்தில் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய கட்சி எம்எல்ஏ அவர்கள் காமராஜ் அவர்களை காணோம்னு சொல்லி பல செய்திகள் வந்து நேற்று நடந்துட்டு இருந்தது. அது தொடர்ந்து வந்து காமராஜ் அவர்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவாக வந்து கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வீடியோவும் நேற்று வந்து வெளியிடப்பட்டது. அது வந்து ஏஐ வீடியோன்னு ஒரு தரப்பிலும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். ஏஐலாம் கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவிப்பதற்காக இவங்களே செட்டிங் பண்ணி அனுப்பி வச்சு அதை புகாராக மாற்றுகிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. எப்படி வந்து அவர் அவர் வந்து கையெழுத்து போடுறாரு, அந்த கையெழுத்துக்கான கடிதங்கள்லாம் இருக்குது. இதை எப்படி வந்து வந்து ஒத்த எம்எல்ஏ ஏற்றிட்டு போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அது ஒரு கேள்வி இருக்குது. தனிப்பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு பல கட்சிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்க காங்கிரஸ் கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற அடிப்படையில் தான் அவங்க ஆட்சி அமைக்க விரும்புகிறாங்க. என்டிஏ கூட்டணியில் ஆதரவு வேணும்னா அவங்க தான் எடப்பாடிகிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. ஒத்த எம்எல்ஏ வச்சுருக்கிற ஆள்கிட்ட தான் கேட்பாங்களா? சரி, அவர் விரும்பி போனாரா போலேன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவரே கூட நினச்சிருக்கலாம்ல, நம்ம போய் ஆதரவு கொடுத்துருவோம், இது எதுக்கு இந்த கட்சியில் போய் என்ன பண்ண போகிறோம், எடப்பாடி மாறுறப்போ வாய்ப்பு இல்லை, டிடிவி தினகரன் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு அவரே நினச்சிருக்கலாம்ல. அப்போ எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, போக வைத்து விட்டு அது வந்து என்னை ஏமாற்றி கூட்டு போயிட்டாங்க, தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆளுநரோடு சேர்த்து கொண்டு ஒரு நாடகம் ஆடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா இதை காரணமாக காட்டி இவங்க என்ன செய்யலாம்னா பதவியேற்பை வந்து ரத்து செய்யலாம். முறைகேடுகள் நடக்கிறது, குதிரை பேரம் நடக்குது, ஃபோர்ஜரி நடக்குது, அதற்கு நாங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏவை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடிதத்தை வந்து தயாரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முறைகேட்டை தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? இதை விசாரிக்கணும், இந்த பஞ்சாயத்தை தள்ளி போடுவோம் அப்படின்னு வாய்தா வாங்கிட்டா இயல்பாகவே என்ன ஆயிரும்? குதிரை பேரம் நடந்ததுனால குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் என்று சொல்வதற்கான காரணங்களை கிரியேட் பண்ணுறாங்களோ, இது பாஜக நடத்துகிற நாடகமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. ஏன்னா காமராஜ் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து ஏஐ வீடியோ, ஒருவேளை இந்த வீடியோ உண்மையாக இருந்தாலும் நான் தேர்தலுக்காக 25 நாட்களாக வந்து காரில் தான் பயணித்தேன், அப்போது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கையெழுத்தோ ஏதாவது ஒரு கடிதமோ நான் எழுதியிருப்பேன், அந்த வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோவை எப்படி இவங்களுக்கு கிடைக்கும்? அந்த வீடியோ இருக்குது அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கும்? உங்கள் கட்சிக்காரன்ட்ட தானே இருக்கும், உங்களோட பயணிக்கிறவர்கள்ட்ட தானே இருக்கும். அது எப்படி வந்து கவர்னர் மாளிகைக்கு எப்படி ஒரு தவறான கடிதத்தை கொடுக்க முடியும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் கொடுக்காம ஒரு கடிதத்தை எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முதல்ல இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு சொல்கிற குற்றச்சாட்டுக்காக ஒருவரை செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தான் காமராஜ். அந்த நாடகத்தை டிடிவி தினகரன் நடத்துகிற இந்த அரசியல் நாடகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இது இயல்பாக நடக்கலை. இந்த எப்படியாவது ஏற்கனவே அவங்க தனிப்பெரும்பான்மை விஷயத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியாக போகிறாங்க. அப்போ அவங்க தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தன்னை நிலைநிறுத்துவதற்கு மிக ஒரு மோசமான கட்டத்தில் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க மொத்தமாக ஒரு தனிப்பெரும்பான்மை வரைக்கும் போடவும் இல்லை, கூட்டணியும் அவர்களுக்கு வலிமையாக அமையவும் இல்லை. அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்கிறது மாதிரி இந்த அரசியல் வந்து எடுபடுமா எடுபடாதாங்கிற சந்தேகத்தில் எல்லா அரசியல் கட்சியும் இருந்திருக்கான். அரசியல் அறிந்தவர்கள் யாருமே விஜயை ஆதரிக்க முன் வரலை. அவரே நமக்கு பெரிய ஆளுங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தானே சின்ன பிள்ளைகிட்ட போய் மாமாவுக்கு ஓட்டு போடு, அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லுன்னு குழந்தைகள்கிட்ட போய் ஓட்டு கேட்பதற்கு வந்து விஜய் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அவரே செட்டிங் பண்ணாரா இல்லையா? அவரே பிரச்சாரத்தில் கேட்டுக்கொண்டாரா இல்லையா? அப்போ அவரே கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவருக்கே கான்ஃபிடென்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க எதிர்பார்த்தது என்ன? 2031 நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தலிலே நாம் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கு முதல் கட்டமாக நம்ம வந்து ஒரு பெரிய அலையை உருவாக்கி ஒரு எதிர்க்கட்சி வரிசைக்காக வர வேண்டும்னு அவங்களே நினச்சாங்க. அவங்களே இந்த முறை ஜெயிப்போம் என்பதை முழுமையாக நம்பலை. ஆனால் அப்படி ஒன்று நடந்து விட்டது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிற போது இவங்களுக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு அரசியல் நாடகமாக நான் பார்க்குறேன். சரி, இது தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததுக்கு அப்புறமா டிடிவி தினகரன் அவர்களும் வந்து ஆளுநரை சந்தித்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அழைப்பு விடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து போய் கடிதத்தையும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி வந்து யார் ஆதரவில் சிஎம் ஆவார்?
ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடியை வந்து சிஎம் ஆக்குறதுக்கு ஆதரவு தெரிவிக்க, ஏன்னா அவர்கிட்ட ஒரு 47 தான் இருக்குது மொத்தமே கூட்டணியோடைய. யார் வந்து ஆதரவு தெரிவிப்பார்? அப்போ ஆதரவு தெரிவிப்பதற்கான இது வந்து 2 வாய்ப்பு தான் இருக்குது. தாவேகா தெரிவிக்குமா? விஜய் தான் சிஎம் ஆகணும்னு அவங்க விரும்புவாங்களா, எடப்பாடி சிஎம் ஆகணும்னு விரும்புவாங்களா? எடப்பாடி சிஎம் அறிவிப்பதற்கு வந்து மாற்று கருத்து இருக்கிறதுனால தான் கூட்டணிக்கு வர மறுத்தார்கள். பிரச்சனை அங்கே தானே இருந்துச்சு. அவங்க வந்து நிறையா சீட்டு கேட்குறாங்க, 80 சீட்டு கேட்குறாங்க, 90 சீட்டு கேட்குறாங்க, துணை முதலமைச்சர் கேட்குறாங்க, 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருங்க, 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கேன்னு கேட்டாங்கன்னு சொல்லி தான் கூட்டணியே நடக்கலை. கூட்டணி அமைப்பதற்கு தடங்களாக இருந்ததே இந்த முதலமைச்சர் கோரிக்கை தான். இப்போ எப்படி எடப்பாடியை வந்து சிஎம் ஆக்குவாங்க? அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது? ஏன்னா இதுக்கு இடையில் ஒரு கிணறு வெட்ட பூதம் கிளம்புனது மாதிரி அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு தரப்போகிறதுன்னு ஒரு செய்தி வேறு பரவுச்சு. நம்ம திமுகவும் அதிமுகவும் இணைந்து நம்ம எப்படியாவது வந்து தாவேக்காவை வரவிடாமல் தடுத்து விடலாம் அப்படின்னு ஒன்று பேசினாங்க. ஆனால் அப்படி ஒரு சூழல் உருவானால் 2 கட்சியுமே களத்தில் மறுபடியும் வாக்கு கேட்க போகவே முடியாது. நீண்ட நாளாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இருதுருவ அரசியல் என்பது சிதறினம். அதனால் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவும் அதிமுகவும் ஒரு கூட்டணிக்குள் வருவது தான் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை நீடிப்பதற்கான ஒரே வாய்ப்பு. தனிப்பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை வந்தால் கூட, விசிகா நிபந்தனையற்ற ஆதரவை தந்தால் கூட, அந்த 118 எண்கள் வந்தால் கூட ஆளுநர் அழைப்பாரா என்பதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அதனால தான் நான் நினைக்கிறேன், டிடிவி தினகரனை வைத்துக்கொண்டு ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் பல ஃபோர்ஜரியை செய்கிறாங்க, ஏமாற்று வேலை செய்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கடிதங்கள் கூட பொய்யானது, அவர்கள் வந்து எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக தாவேகா ஆட்சியை அமைப்பதற்கு ஆளுநர் துணை போகக்கூடாது என்கிற பாஜகவின் கட்டளைக்கு வேலை செய்கிறதுக்காகத்தான் டிடிவி தினகரன் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார். ஏன்னா விஜய் வந்து மிக மோசமாக நடந்து கொள்கிறார். நமக்கு என்னென்னா, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து அவர் வந்து நிர்வாக ரீதியாக செயல் திட்டங்களை வந்து எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுல ஒரு தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம், விமர்சிக்கலாம். அவர் இன்னும் ஆட்சிக்கே வரலை, இன்னும் அதிகார பதவியை வந்து இன்னும் பதவி பிரமாணமே நடக்கலை. ஆனால் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். நீங்கள் தனிநபர் விஜய் அல்ல. இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கிறது. 1,72,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களுக்கு, அந்த மக்களுக்கு நாம் வந்து மதிப்பளிக்கணும். தனிப்பட்ட முறையில் எனக்கு விஜயை பிடிக்காது, வந்து தாவேகாங்கிற கட்சி எனக்கு பிடிக்காது என்கிற விமர்சனத்தை நம்ம கடந்த காலங்களில் பல முறை பேசியிருக்கலாம். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற போது மக்களினுடைய உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மை மக்களின் விருப்பம்தான். நீங்கள் வந்து அரசியல் அறிவு மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், மதிநுட்பம் மிக்கவர்கள் அப்படின்னு அவங்க மட்டும்தான் நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது அல்ல. படித்தவர்கள் மட்டும்தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு ஒரு சட்டம் இல்லை. எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒருவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் தான் இருக்குது. அதிகாரிகளுக்கு தான் படித்தவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியுங்கிறது படித்து அது வந்து உத்தியோகத்துக்கு தான் பொருந்தும். மக்கள் பணி செய்வதற்கு அது பொருந்தாது. அதனால் இது வேண்டுமென்றே வந்து குட்டையை குழப்புகிற வேலையை செய்யப்படுறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன ஒரு விஷயம், அதாவது விஜய் என்ன மாமாவா மச்சானான்ற மாதிரியும், அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கலாம், 108 தொகுதிகள் வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அவரை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, இதெல்லாம் நான் பல விஷயங்களை கடந்து நான் வந்திருக்கேன்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட ப்ரெஸ் மீட்டை? இல்லை, விஜயோடைய இதை வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு அவர் வரக்கூடாது என்பதற்கு, அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு என்டிஏ கூட்டணியில் முதல் கட்டமாக யார் பேசுவதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. என்டிஏ கூட்டணியில் வந்து அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து அவர் இப்போ ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த அணி சார்பாக. பல வன்னிய சமூக மக்களும் கூட தாவேக்காவுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுலையே சிறிய கட்சி எது? இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்கிற கட்சியில் சிறிய கட்சி. அவருக்கும் ஒரு கட்டத்தில் கூட்டம் வந்துச்சு, இடைத்தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் ஒரு பெரிய பிரம்மாண்ட சக்தியாக கொஞ்சம் காலம் பேசப்பட்டார். இன்றைக்கி அவர் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறார்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி ஆரம்பித்து அந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராகணுங்கிறார். 8 வருஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் கட்சியே நடத்தினார். இப்போ கடைசி கிளைமாக்ஸ் என்ன?
அதே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோங்கிறாரு. அப்போ அவருடைய கட்சி வந்து கலகலத்து விட்டது. எந்த நோக்கத்திற்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து அடிபட்டு விட்டது. அதனால் அவர் பாஜக சொல்லக்கூடிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக விஜய் எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறக்காக தான் அவர் பேசுகிறாரே தவிர, அவர் வந்து உண்மையாகவே வந்து பிரச்சனையை வந்து இருக்குது, அதனால தான் நான் அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லலை. அவர் ஆளுநர் அழைக்கக்கூடாது, விஜய் பதவி ஏற்கக்கூடாது, இதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய எம்எல்ஏ இதையே வந்து இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஆளுநர் மாளிகைக்கு நம்ம ஒரு மெயில் அனுப்ப முடியும்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பிட்டு நான் அனுப்பலை, என்னைய மாதிரியே ஒருத்தர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை இவர்கள் வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, அதாவது வந்து தாவேக்கா வந்து குதிரை பேரம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து வந்து தாவேக்காக்கு வரும் ஆதரவு கடிதங்களை வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லி. நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டிய. அப்போ எல்லாமே தவறாக இருக்கக்கூடும் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் பதவியேற்பு விழாவை தள்ளி வையுங்கள். அவருக்கு வழங்கப்பட்ட ஆதரவு என்பது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை, எல்லாத்தையுமே நான் சந்தேகப்படுறேன், எல்லாமே மோசடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை ஆய்வு செய்வதற்கு நீங்கள் வந்து பதவியேற்பு விழாவை தள்ளி வைங்க, அவரை பதவியேற்புக்கு கூப்பிடாதீங்க, அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் வந்து நிறைவேறாது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இதே டிடிவி தினகரனுக்கு மக்கள் வந்து இதே மாதிரி 108 தொகுதிகளை வெற்றி பெற வைத்திருந்து அவர் மற்ற கட்சிகள்கிட்ட இதே மாதிரி ஆதரவு கோரி அன்றைக்கு வந்து யாராவது ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சாலும் நம்ம டிடிவி தினகரனுக்கு தான் ஆதரவாக இருப்போம். நமக்கு தனிநபர் முக்கியம் இல்லை, ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் சாசனம், ஒரு வெகுஜன மக்களுடைய மதிப்பு, ஒரு வாக்காளர்களுக்கு நம்ம தர வேண்டிய மரியாதை, அந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்பு காக்கப்படணுங்கிறக்காக நம்ம பேசுகிறோமே தவிர, ஆளுநர் வந்து எல்லாத்தையும் தடை செய்ய போகிறாரு. திமுகவுக்கு என்ன செஞ்சார்? அந்த ஆட்சிக்கு உள்ளுக்குள்ளே இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தார், மாம்பழத்து வண்டு மாதிரி உள்ளே இருந்து குடைச்சல் கொடுத்தாரு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பதவி ஏற்பே குழப்பமாயிருக்கு. இப்போ அப்போ பாஜகவை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரே காரணத்தினால, காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிக்குள்ளே இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த குழப்பம் நீடிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும் விஜய் போகலைன்னா மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான அக்கப்போர்களை பண்ண மாட்டாங்க. சார், சிபிஎம் பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது டெல்லியிலிருந்து வந்து தமிழகத்துக்கு அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ தினகரன் அவர்கள் செய்யும் இந்த ஒரு விஷயமும் வந்து இது எல்லாமே ஒரு விஷயமா கனெக்ட் ஆகிட்டு இருக்குல்ல சார்? இல்லை, அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கட்டும், திமுக ஆதரவு வழங்கட்டும், இது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அது வந்து தலைவர்களால் நடக்கலை, தலைவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களால் நடந்தது. ஆனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டுவிட்டது. ஸ்டாலின் அவர்கள் அதை ஏற்கவில்லை, கனிமொழி போன்றவர்கள் அதை வந்து விரும்பவில்லை. அப்படி ஒரு முடிவு எடுத்தால் கட்சியை வந்து நம்ம வந்து ஒரு போராட்ட ரீதியாக இவ்வளோ ஆண்டு காலம் தொண்டர்களை வந்து நம்ம அணிதிரட்டி நடத்திய இந்த அரசியல் என்பது ஒரு தாவேக்காவை பார்த்து திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே பயந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமாக அது மாறிடும். ஜனநாயகத்தில் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. அவருடைய ஆட்சி வந்து என்ன மாதிரி நடக்க போகுது, அதில் வந்து அவர் செய்ய தவறிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதை அரசியல் பண்ணாலே மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். மறுபடியும் மக்களிடத்தில் போய் நின்றால் ஓட்டு போட போகிறாங்க. அதனால் நிரந்தரமாக வந்து தமிழ்நாட்டை வந்து யாரும் விஜய்க்கு எழுதி கொடுக்குறாங்க. ஒரு அலை உருவாகி இருக்கிறது. ஒரு 50 ஆண்டு காலம் ஒரே கட்சிக்கு மறுபடியும் வாக்களிச்சிருக்கிறோம், 75 வருஷமாக ஒரே கட்சிக்கு திரும்ப ஓட்டு போட்டிருக்கோன்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதனாலேயே வந்து விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு யாருமே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்து நலத்திட்டங்கள் வந்து சத்துணவு போட்டார் எம்ஜிஆர், அம்மா உணவகம் உருவாக்குனாங்க ஜெயலலிதா, வந்து மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து வெற்றிக்கான ஃபார்முலாவாக இருந்துச்சு. இந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகையோ, நான் முதல்வன் திட்டமோ, புதுமை பெண் திட்டமோ எதுவுமே என்ன ஆகலை, லேப்டாப் கொடுத்ததோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நலத்திட்டங்களால் ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வந்துடுவோம், 2.0 வந்துடுவோம், திராவிட மாடல் வந்து 2வது முறை ஆட்சி அமைக்கும்னு ஸ்டாலின் சொன்னார். எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களும் சொன்னோம். அது நடக்கலை. அது மக்களுடைய விருப்பம். ஒருத்தரை வந்து வேணுமா வேணாமா என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க.
மக்கள் விரும்பாத போது நம்ம அதை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிறான்ல, ஓடிபிங்கிறான்ல, 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த பாஸ்வேர்டு செல்லாது. ஒரு காலகட்டத்திலே ஒரு தேர்தலிலே செல்லுபடி ஆகிற தேர்தல் அறிக்கைகள் இன்னொரு காலகட்டத்தில் செல்லுபடி ஆகலை. அது மாறிவிட்டது. அப்போ இந்த மாறி வரக்கூடிய தலைமுறையினுடைய அரசியல் விருப்பம் என்னவாக இருக்கிறது என்பதை பெரிய கட்சிகள், 2 கட்சிகளும் உணர தவறிவிட்டார்கள். அந்த வாக்காளர்களை கவர தவறிவிட்டார்கள், அவர்களோடு உரையாட தவறிவிட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக இது நடந்தது பூரா மோசடிங்க, இவிஎம்மில் மோசடி நடந்துருச்சுங்க, விஜய்க்கு வந்த கடிதம் கூட, ஆதரவு கடிதம் கூட பொய்யான கடிதங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தோல்வியை ஒப்புக்கொள்ள நமக்கு மனம் இல்லை என்பதை தான் காட்டுது. சார், ஏபிஎஸ் அவர்கள் நேற்றும் இன்றும் கட்சியினுடைய எம்எல்ஏக்களோட ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த கூட்டத்துக்கு அப்புறமா இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது இப்போ ஆட்சி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறேன், அதாவது வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். திடீர்னு இந்த மாற்றம் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, வாழ்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு மரபு தான். நீங்கள் பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தோற்று போனவர்கள், வெற்றி பெற்றவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருக்காங்க. விளையாட்டு போட்டிகளில் கூட அது உண்டு. ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர்கள் வாழ்த்து சொல்கிறதுலாம் உண்டு. அது ஒரு ஜனநாயக மரபு. அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அரசு தனிப்பெரும்பான்மையோட தொடர்ந்து நீடிக்குமா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழல் வருகிற போது தாவேகாவை காப்பாற்றுவதற்கு அதிமுக தேவைப்படும். இப்போ நாளைக்கு ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தாவேகா ஆட்சியில், கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்க மாட்டாங்க. தலித்துக்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, திருமாவளவன் அதை ஏற்க மாட்டார். அப்போ மதவாத பிரச்சனைகள் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி அதுக்கு மாற்று கருத்தை சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை இப்போது அவங்க தனி மெஜாரிட்டிக்கு யாரெல்லாம் தோழமை கட்சியாக உடன் வந்திருக்கிறாங்களோ அவர்கள் வாபஸ் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அதிமுகவில் இருப்பவர்கள் தயாராக இருப்பாங்க. இப்போயே சிவி சண்முகம் ஒரு போர்க்கொடி தூக்குனார், அங்கே உள்ளே எஸ்பி வேலுமணி மாதிரி ஆளுகளுக்கு மாற்று கருத்து இருக்குது. அப்போ அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களிடத்தில் நம்ம அமைச்சரவையில் பங்கேற்கணும் என்கிற மனநிலை இருக்குது அப்படிங்கிறது உட்கட்சி விவகாரமாக இருக்குது. அதனால தான் எம்எல்ஏக்களை கொண்டு போய் புதுச்சேரியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சுக்கிட்டு, ஏன் எல்லோரும் இங்கே ஏன்னு கேட்டால், மெட்ராஸில் சென்னையில் வெயிலாக இருக்குது ரொம்ப, புதுச்சேரி கொடைக்கானலுக்கு போட்டியாக இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அப்போ உண்மை என்ன, தங்களுடைய எம்எல்ஏக்களை யாரும் கடத்திட்டு போயிடக்கூடாது, குதிரை பேரை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால் பாஜக இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கோம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இவர் எப்படி ஆட்சி நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. திமுக என்ன நெருக்கடியெல்லாம் சந்திச்சோ அந்த நெருக்கடியை பூரா விஜய் சந்திப்பார். அப்போ மத்திய அரசு எதிர்த்து அவர் ஃபைட் பண்ணுறாரா இல்லையா, இல்லை அதுக்கு அடிபணிஞ்சு போகிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு 2 கேள்வி இருக்குது. ஃபைட் பண்ணார்னா இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் கூட இருக்கும். ஃபைட் பண்ணாமல் அரவணைத்து போகணும்னு அவர் ஆசைப்பட்டார்னா கூட்டணி விலகும்போது அதிமுக தாங்கி பிடிப்பதற்கு ஒன்று வரணும், இல்லாட்டினா தேர்தல் வந்துடும், அடுத்த 6 மாத காலத்திற்குள்ளே ஆட்சி கலைக்கப்பட்டோம் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கிறோம். சார், காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்கள் ஹைதராபாத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கு. அது உண்மையா? காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எங்கே இருக்காங்க? காங்கிரஸ் எம்எல்ஏக்களே அவங்க அதாவது தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை எங்கேயோ போய் தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு பயம் இருக்குன்னு தான் அர்த்தம். அவன் நம்ம கூட இருக்க மாட்டான், மாற்று அணிக்கு போயிடுவான் அப்படின்னா அப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குல்ல. அப்போ எதுக்காக அவங்கள அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுது வேண்டுமானாலும் சூழ்நிலை மாறும், அதனால தான் அவங்க அடைச்சி வைக்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை போய் கடத்திட்டு அவங்க முன் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏற்கனவே மற்ற கட்சிக்கும் காங்கிரஸுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போவதற்கு முழுமையாக முயற்சி செஞ்சாங்க. கடைசி நேரத்தில் அது கைகூடாமல் போய்விட்டது. அதனால் அவங்களுக்கு தாவேகா ஜெயித்ததில் அவங்க உள்ளூர மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நமக்கு கூடுதல் சீட்டு கொடுக்குற கட்சி, நம்ம கட்சியை வளர்த்துக்கிறலாம். திமுக கூட போனோம்னா ஆலமரத்து நிழலில் நமக்கு ஒரு செடி வளராது,
நம்ம தனியாக வந்து நம்ம கட்சி வளர்க்கணும், காங்கிரஸ் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கணும்னா இந்த மாதிரி கூட்டணி நமக்கு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவர்கள் எம்எல்ஏவை அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது, தனிப்பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்கிற வரைக்கும் உள்ள பிடிக்கிற மாதிரி தான். நமக்கு திருவிழாவுக்கு போகும்போது குழந்தைகளை இருக்காமல் கையில் பிடிச்சிக்கிறாங்கல்ல, தொலைஞ்சிடக்கூடாதுன்னு. அது மாதிரி தான் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே எங்கேயாவது ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வை, இல்லைன்னா கூவாத்தூர் 2 மாதிரி ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற அச்சத்தில் எல்லோரும் இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.